வடிவமைத்து கொடுத்து என் தொழிலுக்கு முதல் வணக்கத்தை செலுத்தி, வணக்கம் பிஎன்ஐ, உங்களோடு இந்த அவையிலே பேசும் பாக்கியம் பெற்ற என்னோடு பணியாற்றுகின்ற சக பணியாளர்களை வணங்கி இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, உங்கள் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் என்னை விட சிறந்த திறமைசாலிகள். காரணம், நீங்கள் எல்லாம் பிஎன்ஐ அமைப்பை சார்ந்து உங்களுடைய நெட்வொர்க்குடைய தொழிலிலே அடுத்த இலக்கை நோக்கி செல்லுகின்ற அத்தனை சிறப்புமிக்க முகங்களை காண்பதற்காக இந்த மாலை பொழுதிலே உங்களோடு நான் ஒரு சாதாரண விவசாயியின் மகனாக எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக விவசாய தொழிலிருந்து இந்த இனிப்பக தொழிலுக்கு நான் 1977ஆம் ஆண்டு வரும் பொழுது வயிற்று பசிக்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் தள்ளப்பட்ட நாங்கள் குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து ஒரு 4 சக்கரமாக செயல்பட்டு ஒரு சிறிய இனிப்பகத்தை நான் இதை ஒரு பிராண்டாக மாற்ற வேண்டும் என்று பல நாட்கள் கனவுகளோடு பெங்களூரிலே சென்று ஒரு 15 ஆண்டுகள் அங்கே என்னுடைய தொழில் வளர்ச்சிக்காக அங்கே என் தந்தையின் என் சகோதரர் எல்லாம் ஒன்று சேர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தோம். அதன் பின்பாக அங்கே கலவரம் ஏற்பட்ட காரணத்தினால் என் தந்தையும் என் சகோதரரும் மட்டும் சென்னைக்கு 1980ஆம் ஆண்டு இங்கு வந்து ஒரு சின்ன இனிப்பகத்தை வட சென்னையிலே துவக்கியிருந்தார். அப்பொழுது எங்கள் நிறுவனத்தின் பெயர் ஸ்ரீ ஆனந்தபவன். என் தந்தை சில காலம் கழித்து, நீயும் பெங்களூரிலிருந்தே சென்னைக்கு வந்துவிட வேண்டும் என்று அவருடைய ஆசை சொல்லும் பொழுது, எனக்கு அந்த பெங்களூர் மாநகரத்திலே நிறைய நண்பர்கள், அந்த சூழ்நிலையை விட்டு வருவதற்கு மனமே இல்லை. காரணம், அந்த கிளைமேட் இங்கே இருக்கின்ற சூழ்நிலை ஒத்துப்போகாத ஒரு மனதிலே ஏற்பட்டதனால் அப்பொழுது என் தாய் கூறிய அறிவுரை, அப்பாவினுடைய ஆசையை நீ நிறைவேற்ற வேண்டும், என்றாவது ஒரு நாள் நம்மளுடைய இனிப்பகம் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று அப்பொழுது எனக்கு அடையார் பகுதியிலே ஒரு இடம் எடுத்து கொடுத்து, உன் சகோதரர் ஒரு கடையும் நீயும் ஒரு கடையும் வைத்துக்கொள் என்று. அப்பொழுதெல்லாம் எங்களுடைய ஊரிலே இருந்து வருபவர்கள் எல்லாம் இந்த ஸ்வீட் பிஸ்னஸ்ங்கிறத கூட சொல்லாமல் லாலா கடை என்று ஒரு மதிப்பு இல்லாத தொழிலாக அப்பொழுது எல்லாம் பேசப்பட்டது. காரணம், காலையில் எழுந்து மாலை வரை இரவு வரை நாங்களே ஸ்வீட் எல்லாம் போட்டு நாங்களே கடையில் நின்று நாங்களே அதையெல்லாம் கடையை மூடி வர வேண்டும். ஒரு சின்ன இலக்கு, தினமும் 4 ஒரு 1000 ரூபாய் முதல் வீக்கெண்டிலே வந்து ஒரு 4000 ரூபாய் வரை தான் வியாபார இலக்காக இருந்தது. அதை எப்படி மாற்றுவது? இந்த அடையார் பகுதிகளில் வரும் பொழுது அந்த பகுதியெல்லாம் அடையாறிலே நிறைய பிராண்டுகள் அப்பொழுது ஃபேமஸாக இருந்தது. அடையாறில் சிறப்புமிக்க ஆலமரத்தை போய் பார்க்கும் பொழுது எனக்கு அந்த வயதிலே எனக்கு அப்பொழுது ஒரு பிராண்டை உருவாக்க வேண்டும். இதை போன்ற இந்த ஆலமரம் எப்படி பல கிளைகளை வைத்திருக்கின்றதோ அதை போன்று ஒரு நிறைய கிளைகளை வளைத்து நம்முடைய நிறுவனத்தை ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அப்பொழுதே 1988 அடையார் ஆனந்தவன் என்று பெயரை வைத்து பல சவால்களை கண்டு, எத்தனையோ எங்களை விட சிறப்புமிக்க நிறுவனங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அவர்களை எப்படி கடந்து செல்வது, வாடிக்கையாளரிடம் எப்படி அவர்களுடைய மதிப்பை பெறுவது என்று யோசித்து படிப்படியாக நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உழைத்து அதன் பின்பாக வியாபாரத்தை மல்டிபிள் பண்ணுவதற்காக ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை எங்களுடைய வியாபாரத்துடைய தன்மையை மாற்றி அமைத்து செயல்படுவதாக முடிவெடுத்து, முதலில் இந்த சின்ன இனிப்பு கடைகளை அதை பிராண்டாக மாற்றி சாட் வெரைட்டி மற்ற வாடிக்கையாளர் வந்து வெறும் ஸ்வீட் காரத்தை வாங்கி செல்வது இல்லாமல் சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி கடையிலே அமர்ந்து சாப்பிடுவதற்காக அந்த காலத்தில் வந்து அந்த ஸ்வீட் கடை உள்ளே வருபவர்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக வாடிக்கையாளர்கள் எல்லாம் ஈவினிங்கில் வரும்போது இந்த ஸ்டீம்டு ஃபுட்டை வந்து பிடிக்கோலக்கட்டை பலகாரங்களை எல்லாம் இன்ட்ரடியூஸ் செய்தோம். அதுக்கு அடுத்தபடியாக மெதுவாக நாம் வந்து
இந்த ஸ்வீட் வியாபாரம் படிப்படியாக குறைகின்ற சூழ்நிலை வருமோ என்ற அச்சத்திலே A to B என்ற பிராண்டு ஜஸ்ட் பிரேக் அண்ட் கோ என்று ஹைவேயிலெல்லாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சிட்டியிலே ஆரம்பித்தால் நம்மளுடைய பிராண்டிற்கு ஏதாவது இன்கேஸ் பாதிப்பு ஏதாவது வரும் என்று அச்சத்தினால் அடையார் ஆனந்த்மானுடைய ஷார்ட் ஃபார்மை வந்து A2B என்று அந்த ஜஸ்ட் பிரேக் அண்ட் கோ என்ற கான்செப்டிலே அதன் பின்பாக வாடிக்கையாளர் அத்தனை பேரும் A2 என்பதை A to B என்று அழைக்கிறதுனால் நாங்களும் அந்த ஸ்கொயரை எடுத்துவிட்டு A to B என்று ஆரம்பித்து உணவகத்தை தனி பிராண்டாக மாற்றி ஒவ்வொரு ஆண்டும் இலக்கை நிர்ணயம் செய்து இந்த ஆண்டு எதை நோக்கி எத்தனை வாடிக்கையாளர் புது வாடிக்கையாளரை வரவேற்பதற்கு அந்த டாப் லைன் பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கெல்லாம் ஆலோசித்து அதை போன்று செயல்பட்டு இன்று அடையால் ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய நிறுவனம் இன்று உலகளாவிய அத்தனை இடத்திலேயுமே எங்களுடைய கிளைகளை படைப்ப வேண்டி வருகின்றோம். அதற்கு காரணம் எங்களுடைய வாடிக்கையாளர் பெருமக்கள் நீங்கள் எல்லாம் கொடுத்த ஆதரவு. இன்று இந்த விதைக்கப்பட்ட விதை என்பது ஒரு பெரிய மரமாக மாறி இன்று உலகமெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அதற்கு முக்கிய காரணம் எங்களோடு பயணிக்கின்ற பணியாளர்கள், எங்களுடைய மதிப்புமிக்க வாடிக்கையாளர், இந்த சப்ளையர்கள், எங்களுக்கு மூலப்பொருட்களை கொடுக்கின்ற சப்ளையர்கள் எல்லாம் எல்லோரும் சேர்ந்து கொடுக்கின்ற ஆதரவினால் எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் செயல்படுகின்றது. நிறைய நண்பர்கள், உறவினர்கள், எங்களுடைய வெல்விசர் எல்லாம் இத்தனை கிளைகளை வைத்து நீங்கள் எப்படி நிர்வாகம் செய்கிறீர்கள் என்று பல முறை வந்து என்னதான் நம்மளிடம் தைரியம் இருந்தாலும் கூட என்னுடைய மேல் அக்கறை இருப்பதன் காரணத்தினால் ஒவ்வொருவரும் கேட்பார்கள், எப்படி உலகமெல்லாம் சென்று செய்கின்றீர்கள் என்று. நான் பல மீட்டிங்கிலே சொல்லியிருக்கின்றேன். ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இங்கிலாந்துடைய பிரிட்டிஷார் வந்து ஃப்ரெஞ்சு இவங்கெல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்து பிஸ்னஸ்க்காக வந்து நம்மளுடைய கண்ட்ரியே கைப்பற்றி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் பண்ண அந்த ஸ்டோரியை எங்கள் அப்பாக்கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன். அந்த இங்கிலாந்துடைய மன்னர்கள் எப்படி இங்கிலாந்திலே அமர்ந்து கொண்டு உலகமெல்லாம் அவங்களுடைய சிஸ்டத்தை வச்சு அவங்க அந்த ரெவன்யூ வர வச்சு அந்த பணத்தை வந்து அந்த நாட்டுக்கு கொண்டு செல்வதை போல் இன்று நாங்கள் அடையாறில் ஆரம்பித்தோம். நான் இது பெருமைக்காக சொல்லலை. என் தந்தை ஒரு முறையும் என்னுடைய செயல்பாடுகளை வைத்து அவருக்கு நம் பையன் வந்து ஏதாவது வாழ்க்கையில் தோற்று போகக்கூடாதுங்கிற பயத்தில் நீ போகுது சரியில்லை, கொஞ்சம் கவனமாக போகும்பாரு. நான் சொல்லுவேன், அப்பா இந்தியன் கரன்சி முதல்ல எனக்கு பத்தாது, மல்டிபிள் கரன்சி சம்பாதிக்கணும்னு இப்போ பல நாட்டு கரன்சிகளை சம்பாதிக்கிற ஒரு முயற்சியை தான் இப்போ எங்களுடைய இலக்கு சென்று கொண்டு இருக்கின்றது. இது சின்ன லாலா கடையாக இருந்ததை வந்து இப்போ நாங்கள் பெரிய இண்டஸ்ட்ரியை ஆக்கியிருக்கோம். இப்போ எங்களுடைய ஃபேக்ட்ரி வந்து 3 இடத்துல இருக்குது. இப்போ இங்கே அம்பத்தூரில் தான் எங்களுடைய தலைமை அலுவலகமும் ஃபேக்ட்ரியும் இருக்குது. நான் 25 வருஷம் முன்னாடியே அப்பயே டிசைன் பண்ணும்போது என் தந்தை கேட்கும் பொழுது உன்னுடைய இலக்கு என்னன்னு கேட்பார். நான் சும்மா விளையாட்டா ஒன்றுக்கும் ஆகாத நான் சைபராக இருக்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் நான் ஒரு சைபரை ஆட் பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் எங்களுடைய நிறுவனத்தை கொண்டு போகிறோம். இது உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பார்க்கும்போது சின்ன விதையாக இருந்தது. என் தந்தை ஒரு பழமாகி ஒரு சின்ன பிரான்ச்சை கொடுத்தாரு. அவர் அடிக்கடி கேட்பார், தம்பி இது ஒரு வேளை நீ தோற்று போயிட்டா, நீ நஷ்டமாயிட்டேன்னா திரும்பி என்கிட்ட வந்து பணம் கேட்கக்கூடாதும்பார். அப்போ நீங்கள் ஒரு பழத்தை கொடுத்தீங்க, அது மாதுளம் பழமாக நான் பார்த்துக்கிட்டேன். அந்த பழத்தை நானே சாப்பிட்டுருந்தேன்னா அது எனக்கு மொத்தம் ஆயிருக்கும். அந்த பழத்தில் இருக்க விதையை வச்சு நான் இப்போ தோப்பாக்கிட்டேன். அது யார் வேணால் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாமா பழமாயிடுச்சு. நீங்கள் சொல்லுவீங்க நான் ஒரு பழம் தானே உன்ட்டு கொடுத்தேன்னு. இப்போ என் தோப்பில் பாருங்க எவ்வளோ பழம் இருக்குன்னு. ஆக இந்த கிளைகள் நிறைய விரிவாக்கம் பண்ணும்போது முதல்ல எங்கள் குடும்பத்துக்காக சம்பாதிச்ச பணம் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் கூட இந்த 16,500 எம்ப்ளாய் இருக்காங்க. அவங்களுடைய குடும்பம் எல்லாம் 3 வேளை உணவு,
ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைக்கிற ஒரு பாக்கியம் வந்து எங்களுடைய வாடிக்கையாளர், எங்களுடைய சப்ளையர் எல்லாருடைய ஆதரவில் வந்து இன்று நான் ஒரு இலக்கு அடைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கூட நாங்கள் அடுத்த இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த பிஎன்ஐக்கு 3 எழுத்து, ஏ டு பிக்கு 3 எழுத்து. ஆக உங்கள் பவுண்டர் ஒரு பிஎன்ஐ ஆரம்பித்த ஒருத்தர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்காக ஆரம்பித்தார்னு இப்போ தலைவர் சொன்னார். நாங்களும் வயிற்றுக்காக ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்க்கும்போது என்னுடைய எய்ம் வந்து விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே வந்து யாரோ ஒருத்தர் ஆரம்பித்த பிஎன்ஐ அமைப்பு இப்போ நம்ம எல்லாம் இங்கே லட்சக்கணக்கான பேர் அதில் பயனாக இருக்கோம். அதை மாதிரி இந்த ஏ டு பிங்கிற ஒரு அமைப்பு இன்றைக்கி ஆரம்பித்து இந்த தென்னிந்திய உணவு வந்து உலகமெல்லாம் போய் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நம்ம இந்தியனை வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க ரூல் பண்ணாங்க, அவங்கெல்லாம் நம்ம வேலை வாங்கினாங்க நம்ம முன்னோர்கள்னு கதையில் படிச்சிருக்கோம். அதுதான் வாழ்க்கையில் தெரிஞ்சோம். இப்போ நான் அமெரிக்காவிலலாம் எங்கள் பிரான்ச்சில் எல்லாம் ஒயிட் பீப்புளெலாம் எங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க, லண்டன்லேயும் வேலை செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நம்மளை முன்னோர்கள் எல்லாம் வேலை வாங்கினாங்க, இப்போ அவங்கெல்லாம் நம்ம கூட சேர்ந்து பணி செய்கிறாங்களேன்னு. ஆக இந்த தொழிலுங்கிறது நம்ம எந்த அளவுக்கு நம்மளை ஃபோக்கஸாக அதை கரெக்டாக எந்த தொழிலாக இருந்தாலும் கூட அதுக்கு வேல்யூ கொடுத்து நம்மளை நாமளே இன்க்ரீஸ் பண்ணி, எப்படி ஏரோப்ளேன் வந்து நின்ன இடத்துலேருந்து உடனே மேலே போகிறதில்ல, பின்னோக்கி தள்ளிவிட்டு ரன்வேயில் ஓடி அவங்க இலக்கு வந்தோன்னே பறக்குது. அந்த பறக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் கூட. எவ்வளோ தான் நம்ம ஸ்டெடியாக இருந்தாலும் ஒரு பின்னுக்கு போய் ரன்வேயுடைய இலக்கில் ஓடி மேலே பறந்தோம்னா நம்ம டெஸ்டினேஷனை போய் நம்ம ரீச் பண்ணலாம். இதுதான் நாங்கள் வந்து இன்றைக்கி எங்களுடைய நிறுவனத்தில் வந்து இதை மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள்லாம் வீக்லி மீட்டிங்கெல்லாம் அப்பப்போ ஜோனில் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்க. இதே கான்செப்ட் தான் எங்கள் பிரான்ச்சில் எல்லாரையுமே வந்து அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணி நெக்ஸ்ட்டு எதை நோக்கி போகணும். இப்போ நிறைய ஸ்பான்சர் எல்லாம் பேசுனாங்க. உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் நினச்சி பாருங்கள், இவ்வளோ சிறப்பு மிக்க தலைவரெல்லாம் பார்க்கும்போது அவரெல்லாம் ஐஐடியிலேருந்து வந்திருக்காங்க. எவ்வளோ பெரியவங்க உங்கள் அமைப்பில் இந்த பிஎன்ஐயில் இருக்காங்க. உண்மையிலேயே இந்த நேரத்தில் வந்து அந்த பிஎன்ஐ ஃபவுண்டரை மனதார வணங்கி இந்த நேரத்தில் அவரை நினச்சி பார்க்குறேன். இதை போன்ற அமைப்பு நம்ம எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி விதையாக விதைச்சிட்ருக்கோம். அந்த பழத்தை வந்து திங்கிறதுக்கு வந்து யார் யார் விடுவாங்கன்னு தெரியாது. ஆக உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக அமையணும். பிஎன்ஐ அமைப்பு இன்னும் சிறந்து பெரிய சாதனைகளை படைக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.